ஆண்டவனை எப்படி பரிசோதனை பார்க்கிறாள் ஆதிசக்தி வாதவியாள் ஆதிசக்தி வாதவியாள் ஆருக்கு தெரியாமல் ஓடி வந்து இருநரத்தை எடுப்பாள் நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இப்படி பரிசோதனை பார்த்து விட்டாளே கடவுளார் கண்களை மறைக்க தனி உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் மயமா தெரியுது இரவும் இல்லை பகலும் இல்லை ஒளியும் இல்லை இருளும் இல்லை உலகமே ஒரு மாயமாய் இருக்க மக்கள் எல்லாரும் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடினார்கள் அச்சவர்களும் தெரியல எடுத்தவர்களும் தெரியல நிற்கும் ஆளும் தெரியல திடீர்னு உலகமே மாயமாய் போச்சுன்னா என்ன ஆகும் எந்த வேலையுமே பார்க்க முடியாது அப்ப சிவன் பார்த்தார் இந்த பார்வதிக்கு சொன்னதுக்கு பின்னாலே இவளுக்கு புரியல அதனால நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும் சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் யானை சுடர் ஒளி உண்டு அப்பேற்பட்ட நெற்றிக்கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்து சிவனாருடைய மகிமையை தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த ஆண்டவன் ஆண்டவே அங்காரம் கொண்டு அவர் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி நெற்றிக்கண்ணை திறந்தார் பாருங்க அந்த நெற்றியின் கண்ணை திறக்க அக்கினி பொறி பறந்து அகில உலகமே ஒளிமயமா தெரியுது அப்ப ஒளிமயம் வந்தது மட்டுமல்லாம அந்த அக்கினி பொறியிலிருந்து அங்காரம் ஒங்கார ரூபங்களை கொண்டு காலை அம்சத்திலே வீர சுருவத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள் அப்படி ஒரு பெண் வந்து பிறந்த போது ஆண்டவன் அப்பெண்ணையே வரவழைத்து ஆயான வேண்டும் பாட வேண்டும் பாட வேண்டும் போட வேண்டும் கண்ணி பிறந்ததாலே
கோட்டையிலே அடக்குவா செல்வியாகவே அமர வைத்தார். அப்படி அமர வைத்து வரும்போது இந்த ஆண்டவன் அங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாத்தீங்களா? அந்த அக்கினியின் வேகம் வெத்தை தாங்க முடியாம சிவனுக்கு சிலு சிலு சிலுன்னு வேர்த்து ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தரலாகி கடவுளுடைய வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. அது கடவுளுடைய வேர்வை பாத்தீங்களா? அப்ப காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வந்த உடனே என்னாகும்? இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். உலக மக்களுக்கெல்லாம் உயிர்ச்சேதம் வராமல் இருக்கணுமானால் ஆண்டவன் தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதனையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு பொன்னை கட்டாகவே கட்டினார். அப்ப ஒரு பொன்னை கட்டாகவே கட்டிய உடனே சிவனுடைய சடாமுடி பாரத்துல இருந்து இந்த வேர்வை துளி அடங்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டாலே தண்ணி வடியுமே. 1 மணி நேரம் அவன் தலைகாய. ஆமா சரி. சிவனாருடைய வேர்வை அடங்குமா? அடங்காதுல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே விழுந்தது. 10 சொட்டு வேர்வையும் 10 கடலாக படைத்து ஆண்டவன் அதற்கு தகுந்த பேர் நாமத்தில் கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி ஓம் சம்பாதி வைக்கப்பா வளர்ந்திருக்க. காச்சடித்து மலர் குமித்து கரையான் முத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. ஆமா. அப்பேர்வட்ட அந்த வாணிக்கு முத்துக்குள்ள என்னையா யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? ஆடு சென்னாகோ தருணாகோ அண்ணாடி விருதுகளோ எல்லாத்துக்கு ராஜராணி ராணி ராஜராஜ நகரணியே
ஆமா எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக ஆமையா நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் வந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். நாகம்னு சொன்னா என்ன நம்ம பூலகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. எப்படியோ தலை மட்டும்தான் மனித தலை. சரிதான். கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். ஆமையா இப்படி தெய்வத்தின் அம்சங்களாகவே நாகராஜனும் நாகக்கண்ணையும் வாழ்ந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் என்னையா இறைவனுடைய அருளாலே எவ்விதமான குறையும் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா நாகலோக பட்டணத்தில் தேவியும்மா வாழ்ந்து வார தேவியும்மா வாழ்ந்து வார என்னை போல தோழர் போல மனமும் போல வாழ்ந்து வார நாதம் போல வாழ்ந்து வார ஒருவர் கேட்டு கேட்டு வாழ்ந்து வார வாழ்ந்து வார ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா? அதாவது நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேட்பார். ஆமா கேப்பா. நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேட்பார். சொன்னா மனைவி கேட்கா, மனைவி சொன்னா கணவன் கேட்கா. சரிதான். எங்க வீட்டுல என் பொண்டாட்டி என் சொல்ல கேட்க மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டோம்ங்க? என் தம்பி சொன்னா சரிங்க. ஏன் அவர் சொன்னா கேட்கா? ஆமா என் தம்பி சொன்னதான் கேட்க. நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியா? நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பி வந்து சொல்லட்டும் அப்படிங்க. அப்ப அவர் கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமா இருப்பாரோ? அவர் என்னோட ஒரு அரையடி வளர்த்தியே தான் இருப்பான். சரி. என் நம்ம சொல்றது மதிப்பு இல்லாம போச்சு. அப்படியா? நாகராஜன் நாகக்கண்ணி அப்படியா? எப்படி? அவர் கொஞ்சம் விவரமான ஆளு, படிச்சவரு. படிச்சவரு. கொஞ்சம் போர்ச்சா உள்ள ஆளு. கொஞ்சம் நாட்டு நடப்பு தெரியும். தெரிஞ்ச ஆளு. அதனால அவர் விவரமா சொல்லுவாருன்னு அந்த அம்மா நினைச்சா. நான் ஏட்டிக்கு மூட்டி பேசிக்கிட்டு இருப்பேன். நீ ஏட்டிக்கு மூட்டி தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருப்ப. தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பேன். உன் பேச்ச கேட்பாளா? அதனாலதான் நீங்க சும்மா இருங்க. நீங்க ஊர் சண்டையை உடனே எடுத்துருவீங்க. அதனால உங்க தம்பி சொல்லட்டும். நம்ம எந்த காரியமா இருந்தா உங்க தம்பி வரட்டும். கேட்டு தீர்த்துக்கணும் அப்படின்பா. நீ பேசாம அவருக்கு கட்டி வச்சிருக்கலாம். அவரா கண்டு பொறுமையா இருந்திருக்காரு. ஆமா பிறகு என் வீட்டுல இந்த மாதிரி கதை நடக்கணும் வச்சுக்கோ. என்ன செய்வாரு? தண்ணியை போட்டு வருவேன். நல்ல உலக்க இருக்கும், கருங்காலி உலக்க. தம்பியால இவ்வளவு கேட்டு இருக்குன்னு ஒரே ஆரம் தம்பியை போட்டு கொண்டு வரேன். ஒண்ணு தம்பியவே கொண்டவா வேற போத என்னன்னு கேப்பா? தம்பியை கொண்டவா வீட்டுக்காரி சத்தம் போடவா? அது செய்ய முடியாதுல்ல. இவன் இருக்க போய் தானே அவளுக்கு இந்த கேடு. அதனால தம்பியை சொல்லி ஊருக்கிட்ட மனுஷன் நம்ம பிள்ளையை நம்ம கொண்டாடி கண்டிக்க முடியலையே. அவ அடிக்க முடியாது. அவ கனத்த ஆளு. அவ கொன்றுவாள் என்ன? அதனால்தான் போக்கத்தவன் யாரும் பிள்ளையார் போயிடாண்டி. சரி. அப்போ கணவன் சொல்லை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லை கணவன் கேட்கணும். பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா? இவ சொல்லி நம்ம கேட்கவா? பொம்பளை பொண்டாட்டி பேச்ச கேட்டா அடுத்த நம்மள மதிப்பானா? மதிக்க மாட்டானா? நம்மள ஏப்பமா பேசுவான் அப்படின்னு நினைக்க கூடாது. 1000 பேர் 1000 பேசுவாங்க.